அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு செய்தி நம்முடைய மனதுக்கு உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சில மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தணும். அதை மனதில் வைத்துக்கொண்டு தான் இந்த ஒளிபரவட்டும் அப்படிங்கிற அந்த இதழை நாங்கள் தயார் பண்ணுறோம். இப்போ ஒரு சின்ன விஷயம், ஒரு மாத்திரை மாதிரி, கேப்சூல் மாதிரி, இது உங்களுக்குள்ளே சரியானபடி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய என்டையர் லைஃப், அதாவது ஒரு முழு வாழ்க்கையுமே மாறி போயிடும். இதுதான் எங்களால் முடிஞ்சது. ஒரு ஒளிபரவட்டும் பத்திரிகை, இது இலவசம். யூடியூப் வழியாக கொடுக்குறோம், அதுவும் இலவசம். நீங்கள் பேச்சை கேட்கலாம், அது உள்ளே இருக்கிற கருத்தை படிக்கலாம், இதுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை. ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்காக நாங்கள் ஏற்படுத்துகிற மெனக்கெடுதல் ரொம்ப அதிகம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ நான் அந்த செய்தி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு செய்தி, நான் படித்தது நல்ல செய்தி, உங்களுக்கு அது பயன்படுதா இல்லையா பாருங்கள். பேங்க்கில் பாஸ்புக் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. நல்ல வேளை ஃபெயில் புக்குன்னு கொடுக்காம பாஸ்புக்குன்னு அவங்களாவது பாஸ் போடுறாங்க. என்ட்ரி, பேங்க்கில் நம்மளுடைய டிரான்சாக்ஷன், நம்ம வங்கியில் வைத்திருக்கிற போடுறது எடுக்கிறது, நமக்கு வரவு செலவு, இவைகளை எல்லாம் பதிவு பண்ணுற ஒரு புத்தகம் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுடைய பொருளாதார பழக்க வழக்கங்கள், ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ், நம்ம சேமிக்கிற பழக்கம் உள்ளவங்களா, எதிர்காலத்தை பற்றிய யோசனை உள்ளவங்களா, செலவாளியா, நம்முடைய தேய்க்கிற அட்டை இருக்கு இல்லையா, அது வழியாக தேய்ச்சி இருக்கிற காசையெல்லாம் காலி பண்ணுற முட்டாளா? எதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ தெர்மாமீட்டரை வச்சு பார்க்கும்போது நம்முடைய ஜுரம் தெரிகிற மாதிரி, நம்முடைய பிபி அப்பேரட்டஸ், பிளட் ப்ரெஷர், அது என்னன்னு பார்க்குறதுக்கு ஒரு கருவி இருக்கிற மாதிரி, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வெளியிலேருந்து யாரும் சொல்ல முடியாது. இப்போ சிகரெட் பிடிக்கிறவரா இல்லையா, இதெல்லாம் வெளியிலேருந்து பார்த்து ஒருத்தர் சொல்லிடலாம். குடிக்கிறவரா இல்லையா, இதெல்லாம் சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் பொருளாதார ரீதியாக புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறவரா, படு முட்டாளா அப்படின்னு உங்களுக்கு காட்டக்கூடிய மானினா அளவுகோல் அப்படின்னு அர்த்தம். அந்த மானி எது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பாஸ்புக். யுவர் பேங்க் அக்கவுண்ட் ரிவீல்ஸ் யுவர் ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ். பாருங்கள், என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்கள் ஆங்கிலத்தில். அது ஃபினான்ஷியல் ஹேபிட். அது ஒரு பழக்கம். சின்ன வயசுலேருந்து சேமிக்கிறது ஒரு பழக்கம், இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பழக்கம். வாரியார் சாமி அவருடைய வரவு செலவு கணக்கை எழுதிட்டு தான் ராத்திரி படுக்க போவார். புஸ்தகம் விற்றுருக்கும், வேறு பல சம்பளம் கொடுத்துருப்பாரு அந்த பக்கவாத்தியம் வாசித்தவங்களுக்கு. எல்லா கணக்கையும் இரவு எழுதிட்டு தான் அந்த மனிதர் படுக்க போவார். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான குவாலிட்டி, ஃபினான்ஷியல் ஹேபிட் அப்படிங்கிறது ஆச்சுங்களா. அடுத்தது எனக்கே கொஞ்சம் செவுடில் இருந்த மாதிரி ஒரு வார்த்தை, யுவர் வெயிட் ரிவீல்ஸ் யுவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ். நீ சாப்பிட்ற பழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் அதை எது உனக்கு எடுத்து காட்டக்கூடியது? உன்னோட வெயிட்டு. போய் ஒரு வெயிங் மிஷினில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, எடை பார்க்குற ஒரு கருவி. அது முடியாமல், அம்மா என்னால் முடியலப்பா உன் வெயிட்டை காட்டுறதுக்குன்னு முனைக்கு ஒரு அட்டையை வெளியே தள்ளுது அப்படின்னு சொன்னால், நம்முடைய அந்த அட்டை எதை காட்டுது? இல்லை, நீங்கள் பார்க்குற அந்த ரீடிங் எதை காட்டுதுன்னா நம்முடைய உணவு பழக்கத்தை காட்டுது. இது ஓரளவுக்கு உண்மை, ஓரளவுக்கு கொஞ்சம் கற்பனை. இப்போது என்னை பொறுத்த அளவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடற்பயிற்சி கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் இல்லை குறைவு. அப்புறம் இனிப்புனா எனக்கு உயிர். நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது. ஆனால் தவறு தானே அது. அப்போ நான் யோசிக்கணும் இல்லை? ஸோ உங்களுடைய எடை, அந்த அட்டை இருக்கு இல்லையா, அது உங்களுடைய உணவு பழக்கத்தை காட்டுது. உங்கள் பாஸ்புக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஹேபிட்டை காட்டுது. உங்களுடைய அந்த எடை பார்க்குற அந்த கருவி இருக்கு இல்லையா, அது வெயிட்டு. அந்த வெயிட் எதை காட்டுது? உங்கள் எடை, உங்களுடைய உணவு பழக்கம் என்ன அப்படிங்கிறத காட்டுது. அச்சாம் பாருங்கள், மூணாவது விஷயம், யுவர் நாலேஜ். உங்களுக்கு புத்தி இருக்கா, புத்தி இல்லையா, அறிவு இருக்கா, அறிவு இல்லையா, உங்களுக்கு பல விஷயம் தெரியுமா தெரியாதா, இதெல்லாம் எதை வெளிப்படுத்துன்னு தெரியுமா? யுவர் நாலேஜ் ரிவீல்ஸ் யுவர் ரீடிங் ஹேபிட்ஸ். அதுக்கு தான் நாங்கள் ஒளிபரவட்டும் படிங்கன்னு கெஞ்சுறோம்.
இதெல்லாம் நம்ம படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய நுட்பமான செய்திகளை தெரிஞ்சு வச்சுக்கலாம். வாழ்க்கையே ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவ் சைடுக்கு கொண்டு போகலாம். யுவர் நாலெட்ஜ், நோயிங் சம்திங், அதுதான் நாலெட்ஜாக மாறுது இல்லையா? அது எப்படி முடியும்? புத்தகங்களை படித்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியல. நமக்கு எப்படி தெரியும்? சில பேர் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ சொன்ன விஷயத்த கழுத பொதி சுமக்கிற மாதிரி மண்டை மேலே ஏற்றிடுறான். அதுவும் மனப்பாடம் வேறு பண்ணிடுறான். அது பெருசில் அதை ஊருக்கெல்லாம் வேறு சொல்லிக்கிட்டே திரியிறேன். கணக்கணக்கணக்கணக்கணக்கணக்கண இந்த தவளை கற்று பார்த்தீங்களா, கரப்புற 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 கரப்புறன்னு அது மாதிரி இவனுக்கு மனப்பாடம் வேறு பண்ணி இதையே ஊராக சொல்லி அத்தனை பேரையும் மடையனா ஆக்கிட்டான். அவன் எதையும் புதுசாக படிக்கிறது இல்லை, எதையும் புதுசாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. யுவர் நாலெட்ஜ் ரிவீல்ஸ் யுவர் ரீடிங் ஹேபிட்ஸ். இது இந்த 3 வார்த்தை எவ்வளோ பெரிய மாத்திரை மாதிரி, எவ்வளோ பெரிய வலிமையை நம்முடைய வாழ்க்கையில் சேர்க்கக்கூடிய விஷயம். மறுபடியும் சொல்கிறேன், யுவர் பேங்க் அக்கௌண்ட் ரிவீல்ஸ் யுவர் ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ், யுவர் வெயிட் ரிவீல்ஸ் யுவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ், யுவர் நாலெட்ஜ் ரிவீல்ஸ் யுவர் ரீடிங் ஹேபிட்ஸ். இதை ஒளிபரவட்டும் தான் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொன்று, மனித வர்க்கத்தில் சில பேர் எப்படின்னா பிரச்சனையை கண்டா ஓடி போயிடுவான். ஓப்பா அப்புறம் பார்த்துக்கலாம். சில பிரச்சனை ஆற போட்டால் ஆறுங்கிறது உண்மை, நான் சொல்லியிருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. எல்லா பிரச்சனையும் அப்படி இல்லை. சில பிரச்சனையும் நீங்கள் அப்பயே தீர்த்தாகணும். சார் வீட்டில் டைனிங் டேபிளில் பழம் அழுகுதுன்னா தூக்கி வெளியே போடணும். அதை வச்சுருந்தா மற்ற பழத்தையும் சேர்த்து அதை அழுக விடும், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். உடனே முடிவு எடுக்கணும், தூக்கி வெளியே போடணும். ப்ராப்ளத்தை விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா ரைட். இந்த பாருங்களேன், ரன்னிங் அவே ஃப்ரம் எனி ப்ராப்ளம், இது சில பேருடைய குணம். ப்ராப்ளத்தை விட்டு துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளத்தை பார்த்தா 10 அடி 15 அடி 50 அடி தள்ளி போய் ஒளிஞ்சிக்கிறது. எங்கிட்ட இப்போ அதை கொண்டு வராதிங்க, என்னால் அதெல்லாம் இப்போ பார்க்க முடியாது. நீ ஒளிஞ்சிக்கிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்? பியூட்டிஃபுல்லாக முடிக்குதா? அது என்ன ஆகுதுன்னா, ரன்னிங் அவே ஃப்ரம் எனி ப்ராப்ளம் ஒன்லி இன்க்ரீசஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சொல்யூஷன். தீர்வுகளிலிருந்து அதிக தொலைவுக்கு நீங்கள் போய்கொண்டே இருக்கிறீர்கள். சில முடிவுகள் எடுக்க முடியாதபடி குடும்பங்களில் நீங்கள் பாருங்கள், 1000 தடை போடுவாங்க, எந்த முடிவுக்கும் வரமாட்டாங்க, தானாக முடிவு எடுக்க மாட்டாங்க, முடிவு எடுக்கிறவங்கள இம்சை பண்ணுவாங்க. ப்ராப்ளத்தை விட்டு நம்ம ஒளிஞ்சு போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? இதான் ப்ராப்ளம், இவ்வளவுதான் தீர்வு, 5-6 தீர்வு இருக்குது, எழுதிப்பார், இதில் எதை செய்யலாமோ செய்யலாம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நீ உன் பிரச்சனையை விட்டு ஓடி ஒளிந்து கொள்வதாக இருந்தால் உன் தீர்வுகளை விட்டும் அதே தொலைவு நீ ஓடி ஒளிந்து கொள்ளுகிறாய். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நாங்கள் ஒளிபரவட்டில் கொடுக்குறவே, படிக்கலாம் இல்லை? அதே மாதிரி பாருங்கள், மனுஷனுடைய ஹேபிட் என்னன்னா துரத்தது. தும்பை விட்டுட்டு வாழை பிடிக்கிறான்னு ஒரு பழமொழி கிராமத்து சொல்லுவோம். மாட்டில் மூக்கில் கட்டி ஒரு கயிறு இருக்குல்ல, அதுக்கு தும்பு அப்படி பிடிச்சிக்கிறது, ஈஸி மாட்டை ஓட்டுறது. வாழை பிடிச்சிங்கன்னா மாடு அடங்காது. நீங்கள் பிரச்சனைகளை எல்லாம் என்ன பண்ணுறது தெரியுங்களா? நம்முடைய குணம் என்ன தெரியுங்களா? அதை துரத்துவதை விட்டு விட்டு ஈர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பியூட்டிஃபுல் வேர்டிங். இது ஒரு உளவியல் கட்டுரை. இந்த உளவியல் கட்டுரை என்ன சொல்லுது? எதையுமே துரத்தாத, டோன்ட் ஃபாலோ, பின்னாடி போகிறேன் துரத்திக்கிட்டே போவாத. வெற்றியை உன்னை நோக்கி ஈர்க்கிற கலையை கற்றுக்கொள். பல பேருக்கு வாழ்க்கையை புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் தவிக்கிறோம். ஏன்? வெற்றிங்கிறது எப்படி தெரியுங்களா? நீங்கள் உங்களுடைய குவாலிட்டி மூலமாக ஈர்க்கலாம். இப்போ இரும்பு இருக்குது, காந்தம் இருக்குது, என்ன வித்தியாசம்? காந்தத்துக்கு ஈர்க்கிற கெப்பாசிட்டி இருக்குது, மின்காந்தத்துக்கு ஈர்க்கிற கெப்பாசிட்டி இருக்குது, காந்த அலை அதுக்கும் ஈர்க்கிற கெப்பாசிட்டி இருக்குது. அந்த காந்தம் மாதிரி நம்ம இருக்கணும். வெளியில் இருக்கிற விஷயங்களை, செல்வமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், மரியாதையாக இருக்கலாம், அதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நம்ம இருக்கணும். துரத்துற மனுஷனாக நீங்கள் புகழ் பின்னாடி பல பேர் ஓடுறான், பதவி பின்னாடி பல பேர் ஓடுறான், துரத்திக்கிட்டே போகிறான். எரும மாடு கழுதையை துரத்துற மாதிரி எதையாவது துரத்திக்கிட்டு பின்னாடி போய்கிட்டே இருக்கிறான். நிறுத்துக்குப்பா, ஈர்க்கிற கலையை கற்றுக்கொள், துரத்துவதை நிறுத்து. என்ன ஒரு அருமையான பொன்மொழி. அதில் ஒரு கட்டுரை, அருமையான கட்டுரை. தயவுசெய்து ஒளிபரவட்டும் இதழ் படிங்க. அந்த இதழில் இந்த செய்தி, துரத்துவதை விட்டு ஈர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டுரை KS கிருஷ்ணவேணி அப்படிங்கிறவங்க அனுப்பிச்சிருக்காங்க. நல்ல கட்டுரை, அதை படிங்க. வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அருமையான செய்திகள். ஒளிபரவட்டும் எப்படி படிக்கணும்? இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்,
அதில் அந்த இணைப்பு இருக்கும். அதை அப்படி சொடுக்குனீங்கன்னா பக்கமாக அப்படி லட்டு மாதிரி அப்படியே பூ மலர்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய நீங்கள் வாழ்க்கையை மாற்றலாம், நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றலாம். மற்றவங்களுக்கு அதை அனுப்பி வைங்க, அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தயவுசெய்து ஒளிபரவட்டும், படியுங்கள், அதை மற்றவருக்கும் வழங்குங்கள்.